அனைவருக்கும் வணக்கம். தமிழன் சுப்பு டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மாஸ் காட்டுறார், பயங்கரமாக மாஸ் காட்டுறாரு. சமீபத்தில் பார்த்திங்கன்னா இன்றோ நேற்றோ படித்த செய்தி, தாம்பரத்தில் 115 கோடி ரூபாய்க்கு அரசு மருத்துவமனை திறந்து வச்சுருக்காரு. 115 கோடி ரூபாய்க்கு அரசு மருத்துவமனை கட்டி திறந்து வச்சுருக்காரு. நல்ல விஷயம். இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய அரசு மருத்துவமனைகளை நவீன மருத்துவமனைகள் நவீன உபகரணங்களுடன் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சிட்டியில், நகரங்களில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி அரசு மருத்துவமனைகளை திறக்கணும். மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பைசா செலவு இல்லாமல் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும். மருத்துவ சிகிச்சைக்கு ஒரு பைசா செலவு தமிழக மக்கள் பண்ணக்கூடாது. அதுக்காகவே தமிழக முதலமைச்சர் நிறைய மருத்துவமனைகள் இது மாதிரி கட்டணும். நவீன உபகரணங்கள், ஃபெசிலிட்டிஸ், எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி கட்டணும். ஆனால் இன்னொரு விஷயமும் செய்யணும். அரசு மருத்துவமனைகள் கட்டுறது மட்டும் ஒரு அரசாங்கத்துடைய வேலை கிடையாது. அரசு மருத்துவமனைகள் கட்டி திறக்கிறது மட்டுமே ஒரு முதலமைச்சருடைய பணி கிடையாது. அந்த அரசு மருத்துவமனையில் அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், முதலமைச்சர்லேருந்து கடைக்கோடி அரசு ஊழியன் வரை அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை எடுத்துக்கணும். அரசு மருத்துவமனைகளை பல கோடி ரூபாய்கள் செலவு பண்ணி கட்டிட்டு இவங்க மட்டும் அப்போலோலையும் மற்ற தனியார் மருத்துவமனைகள்லேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே சந்தேகம் வரதான் செய்யும். அரசு மருத்துவமனைகள் கட்டி திறந்தால் மட்டும் போதாது, அங்கே தேவையான ஃபெசிலிட்டிகள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதையும் முதலமைச்சர் செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகள்லேருந்து கடைக்கோடி அரசு ஊழியர் வரை அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை எடுத்துக்கணும்னு ஒரு சட்டம் போடட்டும்.